பாசத்தின் வேஷத்தை புலப்பட வைத்தால் பக்தியின் தாகத்தை தணித்திட வைத்தால் விகாரத்தின் விஷத்தை வீழ்த்திட வைத்தாய் வையகம் வானகம் யாவும் நீ ஜோலித்தாய். ஓம் சாந்தி. 26/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, மிக நல்ல சகவாசத்தை கொண்டிருங்கள். நீங்கள் தீய சகவாசத்தால் நிறம் ஊட்டப்பட்டால் வீழ்கின்றீர்கள். தீய சகவாசம் புத்தியை சீரழிக்கின்றது. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எதனையிட்டு உற்சாகமான ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும்? பதில்: ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று சேவை செய்வதற்கான உற்சாகமான ஆர்வத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். உங்களிடம் உள்ள அனைத்தையும் சேவைக்காக பயன்படுத்துங்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனை: குழந்தைகளே, இந்த பழைய உலக ஆதாரங்கள் அனைத்திலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். இங்குள்ள எதன் மீதும் பற்று வைக்காதீர்கள். உங்கள் இதயத்தை எதன் மீதும் பற்றச் செய்யாதீர்கள். பாடல்: எங்களை இப்பாவ உலகில் இருந்து ஓய்வும் சௌகரியமும் உள்ள இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இந்த பழைய உலகிற்குரிய அனைத்தையும் மறந்து விடுங்கள். தந்தையை போன்று கீழ்ப்படிவானவராகி சேவை செய்யுங்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். 2. இந்த தூய்மையற்ற உலகின் தீய சகவாசத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். வெளியிடங்களில் தயாரித்த அசுத்தமான உணவை உண்ணாதீர்கள். திரைப்படங்களை பார்க்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் திரிகாலதரிசி ஸ்திதியால் உங்களின் வீணான கணக்கை முடித்து அதனால் சதா வெற்றி சொரூபம் ஆகுவீர்களாக. உங்களின் திரிகாலதரிசி ஸ்திதியில் ஸ்திரமாக இருத்தல் என்றால் எந்தவோர் எண்ணத்தை உருவாக்க முன்னரும், எந்த ஒரு வார்த்தையை பேச முன்னரும், அல்லது எந்த ஒரு செயலை செய்ய முன்னரும் அது வீணானதா அல்லது சக்தி வாய்ந்ததா என உங்களையே சோதித்து பார்ப்பதாகும். ஒரு வினாடி வீணானவையும் பல மில்லியன் இழப்பை உருவாக்க முடியும். ஆனால் ஒரு வினாடி சக்தி வாய்ந்த எண்ணத்தால் பல மில்லியன்கள் வருமானத்தை சேகரிக்க முடியும். ஒரு வினாடி வீணானவை உங்களின் வருமானத்தில் பாரிய இழப்பை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் சம்பாதித்த வருமானமும் மறைந்து போகும். இதனாலேயே காலத்தின் ஒரு விடயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யாதீர்கள். ஆனால் உங்களின் திரிகாலதரிசி ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்த வண்ணம் ஒவ்வொரு செயலையும் செய்யுங்கள். அப்போது வீணானவை அனைத்தும் முடிந்துவிடும். நீங்கள் சதா வெற்றி சொரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். மதிப்பு, கௌரவம், வசதிகள் என்பவற்றை துறப்பதே மகத்தான துறவரம் ஆகும். அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். ஆத்மாவும் சரீரமும் 2 வெவ்வேறு விடயங்கள். எவ்வாறாயினும் தமது அறியாமையால் மக்கள் இந்த இரண்டையும் குழப்பிவிட்டார்கள். தமக்கு உரியதை, அதாவது சரீரத்தை, தாங்கள், அதாவது ஆத்மா என கருதுகிறார்கள். இந்த தவறால்
அவர்கள் அதிகளவு துயரத்தையும் துன்பத்தையும் அமைதி இன்மையையும் அனுபவம் செய்கிறார்கள். அதேபோல் தூய்மையின்மை மற்றும் மறதியின் சம்ஸ்காரங்களை உங்களின் சம்ஸ்காரங்கள் என கருதுவதன் மூலம் அவை உண்மையில் பிராமண சம்ஸ்காரங்கள் அல்ல, ஆனால் சூத்திர சம்ஸ்காரங்களே. நீங்கள் மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு துயரத்தை அனுபவம் செய்கின்றீர்கள். ஓம் சாந்தி. ஜன்ம ஜன்மமாய் செய்திட்ட பாவம் போக்கிடும் ராஜயோகம் ஆகும். அருளிய